இத்து. இத்து கூட்டல் அ. த. இத்து கூட்டல் ஆ. தா. இத்து கூட்டல் இ. தி. இத்து கூட்டல் ஈ. தி. இத்து கூட்டல் உ. து. இத்து கூட்டல் ஊ. து. இத்து கூட்டல் ஏ. தே. இத்து கூட்டல் ஏ. தே. இத்து கூட்டல் எனக்கு ஐ. ஐ. இத்து கூட்டலை தை. இத்து கூட்டல் ஓ. தோ. இத்து கூட்டல் ஓ. தோ. இத்து கூட்டல் ஆவ். தவ். இருக்கா? இப்ப இது சரியா? இந்த எழுத்து சரியா இருக்கான்னு பாருங்க. இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது சரியா இருக்கா? இது சரியா? இப்ப எழுதிருக்கு சரியா? தவறு தப்பா? ஐயா. எப்படி எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும்? இது சரியா? இது சரியா? இதுவும் தவறு ஐயா. ஏன் தவறு? கொம்புக்கு நேரா போடக்கூடாது ஐயா. அழகுடா அழகுடா அழகுடா. எப்படி போடணுமா? இந்த வரை இப்படி போட்டு இங்க வரணும். டூ லைன் நோட்ல எழுதும் போது இந்த ரெட்டை கோப்பு மேல போயிடணும். இப்படி வரணும். இப்படி வந்து இது இப்படி வரணும். சில பேர் இப்படி எழுதுவாங்க. எப்படி ரெட்டை கோப்பு போடுவாங்க. நான் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் போடுவது இப்படி போடுவாங்க. இப்படி போட்டு இப்படி இப்படி போடுவாங்க. நான் பழகிக்கிட்டது இப்படித்தான் பழகிக்கிட்டேன். எப்படி போட்டாலும் ஒழுகாதே. நமக்கு தேவை ரெட்டை கொம்பு வரணும், அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தோ இப்படி போடக்கூடாது. சேம் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இங்க வரணும். இதுக்கு நேரம் வரும். அது மாதிரி தோ போடுவோம். அதே மாதிரி தோ இங்க வரும். தோ. போன வகுப்புல ஐக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஐக்கு ஐ எப்படி போட சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஐ எப்படி எழுதணும்? கோட்டு ஐவர் மேல சொன்னேன்ல. பாதி பாதியா ஐவர். ஐவர் இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்? இந்த இருக்கு ஐ போட்டு போட்டு வா இங்க போடணும். இப்படித்தான் எழுதணும். ஐவர். இது கீழே வந்துடணும். வா இரு மேல வந்துடணும். நீங்க ஐல ஆரம்பிக்கக்கூடிய எந்த சொற்களை நீங்க இப்போ பிரிண்டிங்ல பாருங்களேன். இப்ப பாருங்களேன், ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இப்படித்தான் எழுதிருப்பாங்க. கவனிக்கிறேன். இந்த வகுப்பு நடத்துறதுக்கு அப்புறம் தட்டச்சு எழுத்துக்களை கவனிக்கிறேங்கய்யா. இந்த எழுத்துக்கள் ஊ ஔ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து நீங்க சொன்னது மாதிரிதான் எழுத்து முறையில இருக்குது. எதுக்கு வகுப்புங்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வந்து தூண்டி விடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய இதெல்லாம் நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தூண்டி விடுறேன். ஆமா இப்படித்தானே, அப்படித்தான் அப்படித்தான் தூண்டி விடுறோம், அவ்வளவு. அப்ப அந்த அடிப்படையில ஐ வேறதே போடணும். இப்படி போடக்கூடாது. இப்படித்தான் போடும். இப்படித்தான் போடும். சரிங்களா? இரட்டை கொம்பு சொல்லும்போது இப்படித்தான் போடும். அப்புறம் ஒவ்வொன்றா போடும்போது இப்படித்தான் ஊ போட்டு இங்கே தான் போடும். இங்க இதை தொடக்கூடாது. இந்த இடத்துல அவ்வளா போடும்போது இப்படித்தான் இப்படி போடும்போது இப்படி போடும்போது இங்க போடணும். அவுடதம் போடும்போது இப்படித்தான் அவுடதம். அவுடதம். அப்ப இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாது? இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது. அவுடதம் எழுதக்கூடாது. தப்பு. அப்ப எழுத்துக்கு என்று சில வடிவங்கள் இருக்கிறது. அந்த வடிவங்கள் என்ன செய்யணும்? சரியான முறையை பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில என்ன செய்யணும்? அவுடதம் பார்த்துருக்கோம், தோ பார்த்துருக்கோம். அப்ப இந்த அடிப்படையில இதை மட்டும் நம்ம பார்த்து நினைச்சுவோம். கிளாஸை நிறைவு பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? இப்ப பார்க்க போறோம். இப்ப இதுல எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருமானு கேட்டா, எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருமா? வரும். 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 எப்படி வரும் பார்த்துருவோமா?
எல்லா எழுத்துக்களையும் மொழிக்கு முதல்ல வரும். பாத்துருமா? தானே தமிழ். 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 தன்னகரம். 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 தமிழ் தன்னகரம். அப்புறம் என்ன சொல்லலாம்? தம்பி, தலை. தம்பி. தன்மை. தழை. தலை. தன்மை. 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 தங்கம். ஆஹா, அழகுடா. தங்கம். எவ்வளவு வார்த்தைகள் வருது பாரு, எவ்வளவு சொற்கள் வருது பாரு. தங்கம். இப்ப தலையும் போட்டீங்களா? தலை, தலை, இந்த தழை இருக்கா? இந்த லை போட்டா என்ன பொருள்? உடல் நம்மளோட உறுப்பு, தலை. தலை. இந்த லை போட்டா, இந்த லை போட்டா, இந்த லை போட்டா என்ன பொருள்? தலைனா கட்டுதல். இந்த லை யாப்புல வரும்ல, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அந்த தலை ஏற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலைன்னு சொல்லி அந்த யாப்பு இலக்கணத்துல வரக்கூடிய தலை, தலைப்பகுதி தலை. இந்த தழை, அந்த செடி தழைத்து வருகிறது. செழிப்பு, செழிப்பு. இதுல மயக்கல் சொற்கள் வந்துச்சு பாத்தீங்களா? மயக்கம் தரக்கூடிய சொற்கள் வந்துருச்சு பாருங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். ஐயா, தலைப்பு போடும் வரும். என்னப்பா தலை? தலைப்பு. 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 தலைனா நம்மள தலைங்கிற பொருளை குறிக்கும், தலைப்புங்கிற பொருளையும் குறிக்கும். தழைனா கட்டுதல்ங்கிற பொருளை குறிக்கும். தழை என்ற செழிப்பு அப்படி. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில தமிழ், தம்பி, தன்னகரம், தலை, தன்மை, தங்கம், தலைப்பு எல்லாம் பார்த்துருக்கு. தழை, தழை. சரிங்களா? சரி. அடுத்து அடுத்து தாவனாவுக்கு தாய். தாகம். ஐயா, தாகம். தாய், தாகம், தாத்தா. சரி சரி, தாத்தான்னு சொன்னீங்க இல்ல? தாழை. சரி சரி, தாத்தான்னு சொன்னீங்க இல்ல? தாத்தான்னு ஏன் பேரு வச்சு? குமரேசன் ஐயா, குமரேசன் சொல்லுங்க. தாத்தான்னு ஏன் பேரு வச்சு? தெரியலைங்களா? மாமியார். மாமியாரா? யாரா மாமியாரு? தாத்தான்னு கேட்கிறேன், மாமியாராம்ல. நான் என்ன பண்ணுவேன்? நடராஜன் ஐயா, உங்களுக்கு பேத்தி இருக்காளா? பேத்தி இருக்காங்க. பேத்தி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? தாத்தான் தான் கூப்பிடுவாங்க. தாத்தான்னு ஏன் பேர் வந்துச்சு? உண்மையில தெரியலையா? உண்மையிலே தெரியல. தெரிஞ்சுக்க போறீங்க. வேற லெவல், வேற அமைப்பு. இந்த வகுப்பு அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்திகளை தெரிந்து கொண்டே செல்வீர்கள். டிசம்பர் மாசம் வரும்போது ஒரு புலவராக இருப்பீர்கள். அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். அதான் ஒரு பேராசிரியரா இருப்பீங்க. டிசம்பர் 27ஆம் தேதி எல்லாரும் வரப்போறீங்க நம்ம வீட்டுக்கு. இந்த இடத்துக்கு வரப்போறீங்க. உண்மைங்கயா? வரலாம்ல? வரலாம்ல? ஆமா. டிசம்பர் 27 என் கையில பரிசு வாங்க போறீங்க. என் கையில சான்றிதழ் வாங்க போறீங்க. சிறப்பு விருதுகள் வரப்போறாங்க. 3வது வருஷம் நடக்க போகுது. 3வது வருஷம். மிக்க மகிழ்ச்சி. 2025, 2024, 2025, இப்ப 2026. ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா நடப்பேன். யாரெல்லாம் நம்ம வகுப்புல கலந்துருக்காளோ அவங்களாம் வரவழைத்து, நேரடியாக வரவழைத்து, காலை உணவு கொடுத்து, மதிய அசைவ உணவு கொடுத்து, அப்போ சைவம்லாம் இருக்காது, சைவமும் உண்டு, அசைவம் உண்டு, சைவம் உண்டு. செட்டிநாட்டு விருந்து, எங்க காரைக்குடி பாரம்பரிய செட்டிநாட்டு விருந்து கொடுத்து
நம்ம 3 மணிக்கு நம்ம 3 மணிக்கு மாலையில காலையில இங்க மண்டபத்துல நிகழ்ச்சி பிடிச்ச பிறகு மாலையில 3 மணிக்கு இங்க நம்மள வரவழைப்பேன். இங்க இந்த இடத்துல யாருமே இல்லைங்கண்ணே. நான் மட்டும் நிக்க இந்த போர்டு நான் இதே இருக்கேன். இப்ப யாருமே இல்லை. தனியால உங்கள்ட்ட 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்க பாரு. யாருமே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வகுப்புக்கு அடிக்கடி வந்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வரும்போது சான்றிதழை பெறுகின்ற பொழுது நான் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு உருவாகும். ஏன்னா வகுப்புக்கு நேரடியா வந்தா நீங்க வீடியோ பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப வீடியோ பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாயிரும். அந்த சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை இந்த 1.5 மணி நேரம் வந்தே ஆகண்டா. எந்த விளையாந்தாலும் போட்டு நான் வரல. நேற்று சென்னையில இருந்தேன். நேற்று சென்னையில பொருட்கள் வந்துக்கிட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வந்தேன். அதனால என்ன நடத்த முடியல நேற்று காலையில. நான் என்ன சொல்றேன், இப்ப ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும் இருக்கு கிளாஸ். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் போட்டா நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். அதான் சூப்பரு. ஐயா, இது உங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கணும்னு நினைச்சேன். சனிக்கிழமைனா என்னுடைய பேத்திகள் பள்ளி செல்வார்கள், அவர்களை கலப்ப வேண்டும். என்னால் கலந்து கொள்ள இயலாது. சிறு சிறு வீட்டில் சமையலுக்கு உதவி செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு தலை பின்ன வேண்டும், பெண் குழந்தைகள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அருமை, சூப்பர். இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த வகுப்பு நடக்கும். சரத்குமார் ஐயா இணைப்பு 2 மே மாத கோடை வகுப்பு இருக்குல்ல, அது இதோட இணைச்சிருவோம். அப்படி கண்டிப்பாக வந்துருக்கு எல்லாருமே. ஆமா, ஒரே வகுப்பா போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆமா, சனிக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, ஓய்வு எடுக்க விடுங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை இந்த கிளாஸ் 7:15 to 8:45 வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும். இப்போ பாருங்க, மணி 8:35 ஆச்சு. நான் எங்கேயாவது தளர்ந்தனா, எங்கேயாவது நான் சோர்வு அடைச்சனா? இல்லையே. ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கவும். அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னும் போது எல்லாருக்குமே விடுமுறை நாள் என்று கூடுதலாக துயில் கொள்வார்கள். அந்த துயிலில் இருந்து எங்களை எழுப்பி தமிழை கற்க வைக்கிறீர்கள். தமிழுக்கு எந்திரிக்கணுமேன்னு நாங்க ஆர்வமாக எழுந்து தங்களிடம் கல்வி பயில விரும்புகிறோம். அந்த கதிரவனை பார்ப்பதற்கு இந்த கதிரவனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். 2 கதிரவனையும் பார்க்க வேண்டும். எழுந்து அன்று சூரிய உதயத்தை காண்பவர்கள் மிக அரிது. சூரிய உதயத்தையும் காண்டு விட்டு இந்த கதிரவன் ஐயாவின் இது கல்வியையும் பெற ஒரு நல்ல நாள் ஐயா. அருமை, வாழ்த்துக்கள். ஏதோ உணர்றீங்க, ரைட், நல்லா புரியுது. சரிங்களா? சொன்னதால ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ப நடராஜன் ஐயாட்ட கேட்டேன், எங்க பேத்தி வந்து நீ தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டாங்க, இது வரைக்கும் அது பொருள் தெரியாதியா அப்படி சொல்றீங்கல்ல. இப்ப பாருங்க, தந்தையின் தந்தை, இந்த தந்தையின் தந்தைங்கிற சொல்ல இதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. தந்தையின் தாத்தா 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 அப்படிங்கிறத தாத்தான்னு ஆயிடுச்சு. தாத்தா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப தந்தையின் தந்தை, உங்க நடராஜனையா தந்தை, அவருக்கு தந்தை. புரியுதுங்களா? இப்போ உங்க மகனோ இருக்காங்க, மகன் இருக்காரு, மகன் தந்தை தானே, அந்த மகனுடைய தந்தை தானே, அத தந்தையின் தந்தை தான் தாத்தா. சரிங்களா? அப்பத்தான் ஏன் பேர் வந்துச்சு? அப்பத்தா, அப்பாவின் ஆத்தா அப்பத்தா. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில தம்பி, தனக்கு பின் பிறந்தவன் தம்பி. தம் கூட்டல் அக்கை, தமக்கை, அக்கைனா அக்கா, தம் கூட்டல் அக்கையில தமக்கை என்று. அப்ப அந்த அடிப்படையில தாய் தாகம் தாத்தா சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து அக்கன், கல்வெட்டுல வந்து அக்கன் இருக்கு ஐயா. ஆமா, அக்கன் கொடுத்தனவும் ஐயா, தன்னுடைய தங்கை, தங்கை, தமக்கு கையாக இருக்கக்கூடியவள், தமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தங்கை அப்படின்னு. மாமானிய பேர் இருந்துச்சு, மாமானிய பேர் இருந்துச்சு. பரமேஸ்வரனையா தெரியுதா? மாமானிய பேர் இருந்துச்சு. தெரியலீங்க. அன்றைய காலகட்டங்கள்ல மாமாவை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா?
அம்மான் என்று அழைப்பார்கள். அம்மான் அம்மான் என்று அழைப்பார்கள். அம்மான்னா அம்மா வாங்க அம்மா வாங்க வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்களா அம்மான் அம்மான் என்று அழைத்தார்கள் கிராமப்புறங்கள். அம்மாவின் தாய்மாமன். அண்ணன். அந்த அம்மாவுக்கு தாய் மாமன், அம்மாவின் ஆண், அம்மாவுடைய அண்ணன், அல்ல அம்மாவுடைய தம்பி. அம்மான் அம்மா 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 மாமான்னு இருந்துச்சு. மருவி வந்த சொல் அம்மான் அம்மான் மாமா அம்மான் மாமா 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 மாமான்னு மருவி வந்த சொற்கள் இருக்கு. அத்தை அத்தைன்னு ஏன் பேர் இருந்துச்சு? அப்பாவின் தமக்கை. அம்மா அப்பாவின் தமக்கை. நான் கேட்கிற அத்தை. தெரியலையா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. அத்தைனா அத்தனை உறவுகளுக்கும் உரிமையாய் இருப்பவள். அத்தை இல்லாமல் எந்த உறவும் கிடையாது, மாமா இல்லாமல் எந்த உறவும் கிடையாது. அண்ணாவினுடைய அக்கா உரிமை, தம்பியினுடைய அக்கா உரிமை, தம்பியினுடைய தங்கச்சி உரிமைங்க. இப்ப வித்யாரண்யா இருக்காங்க, அவருடைய தங்கச்சி, அவன் குழந்தைக்கு அத்தை. அவங்க ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த அத்தை எல்லாம் நடத்த முடியாது. என் உடம்புறப்பு எங்க அண்ணன், என் அண்ணன் மகளுக்கு நான் சடங்கு வச்சிருக்கேன், எங்க அண்ணன் மகளுக்கு செய்ய போறேன். அந்த உறவுகள் கணவன் மனைவியில வந்து மனைவியோட அண்ணன் தம்பி மாமா முக்கியமான உறவு மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன் கணவனுடைய கூட பிறந்த பெண்களுக்கு அத்தை என்ற உறவு மிக முக்கியமானது. அதனால அத்தை இல்லாம ஒரு சடங்கும் நடக்காது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சா. அப்ப அத்தனை உறவுகளுக்கும் உரிமையாய் இருப்பதால் அத்தை என்று பெயரானது. அதே மாதிரி மாமான்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய சொற்கள். இன்னொன்று ஐயா, அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டோம் என்றால் அதனுடன் பிறந்த உறவு முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக அத்தை என்ற உறவை மையமாக வைத்து அனைத்து சடங்குகளும் அத்தையும் தாய் மாமனும் முன்னின்று அனைத்து நல்ல சுப அசுப விஷயங்களை நடத்துவார்கள். இல்லை என்றால் பெண்களுக்கு பிறந்த வீடோட இதுவும் இல்லாம போயிடும். இந்த பக்கம் தன் கணவரோட அக்கா தங்கச்சியை நாங்க வந்துட்டு உன் அக்காக்கு என்ன செய்து உன் தங்கச்சிக்கு என்ன செய்து நாங்க துண்டாக்கிடுவோம். இது இரண்டு உறவுகளையும் துண்டு செய்யாமல் இருப்பதற்காக தமிழில் இந்த உறவு முறை இருக்கிறது, மத்த எங்கேயும் கிடையாதுங்க ஐயா. அவ்வளவுதான், பாத்தீங்களா? அதாவது நம்முடைய நாட்டுல பொறுத்து அத்தை மாமா சித்தப்பா சித்திய உறவுலாம் இருக்குது, வெளிநாடுகள்ல உறவுகள் இருக்குது. ஆனா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வெள்ளைக்காரையை பார்த்து சொன்னானா, ஒரு வெள்ளைக்காரை பார்த்து சொன்னான், ஓம் குழந்தையும் ஏன் குழந்தையும் நம்ம குழந்தையும் ஒன்னா விளையாடுதுங்க. ஓம் குழந்தைலாம் ஓம் குழந்தை, உனக்கு இன்னொரு ஆளுக்கு பிறந்த குழந்தை. ஏன் குழந்தைலாம் எனக்கு இன்னொரு ஆளுக்கு பிறந்த குழந்தை. நம்ம குழந்தைலாம் உனக்கு எனக்கு பிறந்த குழந்தை. ஓன் குழந்தையும் ஏன் குழந்தையும் நம்ம குழந்தையும் ஒன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப உறவுகளுடைய கலாச்சாரம் மாறுபாடு எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில் நினைக்கிறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதோட கண்டினியூட்டி தொடரும். ஞாபகம் வச்சுக்க. இந்த தீக்கு அடுத்து இப்ப தாய் வரைக்கும் பார்த்துட்டோம், தாக வரை பார்த்துருக்கோம், தாத்தா வரை பார்த்துருக்கோம். இப்ப தீ தூ தேத்தே தை தோ தவ் இது வரைக்கும் இருக்குது. அடுத்த வாரம் லாவரியா பார்க்க போறோம். இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடிச்சுன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆமா, சும்மா கிடையாது, தமிழ் சும்மா கிடையாது. அப்படியே போய்கிட்டே இருக்கு. இத தமிழ் தம்பி தன்னகரம் தாகம் இதெல்லாம் நடத்தினேன். நீங்க தாத்தா நீங்க சொன்னீங்க இல்ல, தாத்தா என் பேரு சொன்னா, அடுத்து மாமானி என் பேர் வந்துச்சு, அத்தை என் பேர் வந்துச்சா? அப்ப ஒண்ணு தொட்டு ஒண்ணு உங்களை அறிவதற்காக சில விஷயங்களை பேசிக்கின்ற பொழுது இந்த டாபிக் என்ன செய்யும், இந்த தலைப்பு வேற மாதிரி போகும். அதுக்காக இதை விட்டு வச்சிருக்கேன். இப்ப தீயில இருந்து ஆரம்பிக்கும் போது அடுத்து வேற மாதிரி போகும். நீங்க ஒரு சொன்னீங்கன்னா அதற்கு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க விளக்கத்துக்கு. சரிங்களா? சரி, வாழ்த்துக்கள் ஐயா, உண்மையாவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஐயா. ஐயா சண்டே இதே டைம் தானங்க ஐயா. இப்ப ஏன்னாங்க ஐயா, இப்ப நான்
டிஆர்பி வந்து அந்த சைக்காலஜி, பிலாசபி, சோசியாலஜி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்குங்க ஐயா. ம் மார்னிங் ம் கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டியது. இந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கோச்சிங் சென்டர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆஹ் ஒரு டைம் மட்டும் ஏதாவது சேஞ்ச் பண்றது வாய்ப்பு இருக்குங்களா ஐயா உங்களை? இந்த டைம் எனக்கு வேற டைம் இல்லையா? எனக்கு சரிங்க இப்ப ஐயா. சனிக்கிழமை டைம் 6 to 7 கொடுத்தேன். திடீர்னு எனக்கு சனிக்கிழமை ப்ரோக்ராம் வச்சுப்புறாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு. சண்டேவில் உங்களுக்கு டைம் வேற ஏதாவது இருக்குங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? வேற டைம் இல்லை, ஏன்னா சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலையில கிளாஸ் முடிச்சதுனா அடுத்து என்னோட வேலையில பார்க்க ஆரம்பிச்சேன். வெளியில சரிங்க. போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது. குடும்பத்தை பார்க்கணும்ல, வீட்டுல ஆத்தாப்பு இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்காங்க. இது முன்னால பிஃபோர் அதுக்கு நடத்த ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? எப்படியா? ஒரு 6 to 7 அது மாதிரி நடத்துறதுக்கு டைம் இருக்குங்களா ஐயா? இல்ல அதை வேணா நம்ம பண்ணிக்கலாம், 6 to 7 வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா 6 to 7 சின்ன குழந்தைகள் இருக்காங்க, அவங்க சரிங்க எந்திரிச்சு கிளம்பி வர்றது கொஞ்சம் இதா இருக்குது. அதை சரிங்க கொஞ்சம் பார்க்கணும். நீங்க வாங்க, முடிஞ்ச அளவு சரிங்க வாங்க. சரிங்க அப்படி முடியலையா வீடியோ பாத்துருங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு ஆளுக்கு எழுச்சி விட்டு டைம் மாத்த முடியாது. ஏன்னா மாத்தணும்னா சின்ன குழந்தைகளா 6 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அதனால அப்படி சரிங்க 6 மணிக்கு அவங்க ஷார்ப்பா எந்திரிக்க மாட்டாங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சதான் அவங்க கிளம்பி உட்கார முடியும். சரிங்க. அதே கொஞ்சம் பார்க்கணும். அதனாலதான் ம். நான் வகுப்பு 6 to 7 வெளிநாட்டு மக்களுக்காக 6 to 7 போட்டேன். கடைசியில பார்க்க போனா அவங்க 6 to 7 எங்களுக்கு ஒத்து வரும், எந்த டைம் வேணாலும் எங்களுக்கு ஒத்து வரும்ட்டாங்க. அதனால அவங்களுக்கு பொது 7:15 to 8:45 நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்குல்ல. எல்லாரும் ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கீங்க, சரி. தூக்க கலக்கம் இல்லாம அருமையா கவனிக்கிறீங்க. அதுக்காக கேட்டவங்க ஐயா, உங்க பேருங்க, கேட்டவங்க பேரு கிருஷ்ணாங்க ஐயா. கிருஷ்ணா ஐயா. ரைட் ரைட் ரைட். அவரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியர். அவர்தான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் ஐயா, நீங்க விழுப்புரம் மாவட்டமா? ஆமா ஐயா, விழுப்புரம் ஐயா. சரி 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 சரி. விழுப்புரம் மாவட்டத்துல எந்த கல்லூரியில இருக்கீங்க? ஸ்ரீ வித்யோதயா கல்வியியல் கல்லூரியில துணை முதல்வராக இருக்கேன் ஐயா. துணை நான் முதல்வரா எம்ஏ இருக்க. எம்ஏ எம்ஏ தத்துவவியல், எம்ஏ சமூகவியல், எம்ஏ உளவியல், எம்எட், எம்ஃபில், எஜுகேஷன் பிஹெச்டி, நெட் முடிச்சிருக்கேன் ஐயா. பாரு, எத்தனை படிப்பு படிச்சிருக்காரு. My wife is working NIT காரைக்கால் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். சூப்பர், அருமை. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆளுங்க வகுப்புல உட்காந்துருக்காரு பாரு. பட்டங்கள் பல பெற்றிருக்கலாம். ஏங்க என்னைய மதிச்சு வராருல ஐயாவோட மதிப்பு, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. சில பேர் நான் முனைவு பட்டம் போட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லையா, அவர்கிட்ட எளிமையா இருக்காரு பாரு. அந்த எளிமையை வலிமையாக்கணும் அப்படிங்கிறக்க நம்ம ஒரு வகுப்புல அடைஞ்சிருக்கிறார். ஐயா, நீங்க வகுப்புக்கு வந்த ஒரு நிமிஷம், வகுப்புக்கு வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு? வகுப்பு வந்த பிறகு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க. ஏன்னா தமிழ் ஆக்சுவலா நான் மேக்ஸிமம் படிச்சு கிடையாது. எனக்கு இப்ப ரொம்ப வந்து கிளாரிட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா, எவ்வளவு சொல்ல வந்தீங்களே ஐயா. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அந்த உலகளவில் இருக்கக்கூடிய தாங்கள் கற்ற கல்வியை நாங்கள் பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். அருமை அருமை. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு, உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவேர், எறும்பும் தன் கையால் என்சான். அவையார் பாடல். அருமை அருமை. கற்றது கைமண் அளவு, கற்றது கைமண் அளவு, கிருஷ்ணன் ஐயா கல்லாது. முதுகலை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் தான் கற்ற கல்வியை ஒரு மணல் துகளாக கருதி தமிழின் மீது ஆர்வத்தால் கற்றுக்கொள்வதற்கு அவர் மட்டுமல்ல, நாங்கள் கலந்திருக்க அனைவருமே அதற்காக தான் வந்திருக்கிறோம். உங்களிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா. அருமை 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 அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுவரை சிறப்பான நேரத்தில் சிறப்பான விகிதத்தில் இந்த அழகிய வகுப்பை, அருமை வகுப்பை சிறப்பித்த உங்கள் அத்தனை இவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே கிழமையில் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி.